ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம மீண்டும் இன்னைக்கு புத்தம்புது செகண்ட் ஜென்ரேஷன் ஹியூண்டே வென்யூ கூட இருக்கும். ஹியூண்டே வென்யூ இன்னைக்கும் கூட இந்த காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில் ஹாட்டஸ்டான ஒரு வண்டி தாங்க. ஓகே, காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பழைய வென்யூவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது டெக்னாலஜி ரீதியாக பிளாட்ஃபார்மே புதுசுங்க. அது பார்த்தாதுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் அள்ளி வீசியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்லேருந்தே பல ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வேரியண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது பேஸ் லெவல் வேரியண்ட்டுங்கிறது HX2, அதுக்கப்புறம் HX4, HX5, HX6, 60 அண்ட் HX7, 8, 9, அதுக்கப்புறம் 10. HX10ங்கிறது டாப் அண்ட் வேரியண்ட்டாக இருக்குது. ஸோ HX5 அண்ட் 6 வேரியண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சுங்க. HX5 வேரியண்ட்டில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் வெர்ஷன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் சென்டர் ஆம்ரெஸ்ட்டு, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஓகே, அதே HX5ல நீங்கள் நான் டர்போ எடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. HX6னு ஒரு வேரியண்ட் இருந்தது. HX6 வேரியண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து ரூஃப் ரெயில்ஸு, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், சென்டர் ஆம்ரெஸ்ட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ HX6க்கு அந்தளவுக்கு பெரிய ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கல. HX5க்கு நல்ல டிமாண்ட் இருந்தது, ஆனால் HX6க்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு இருக்கும்போது ஹியூண்டேல வந்து யோசிச்சிருக்காங்க போல, புதுசாக ஒரு வேரியண்ட் விட்டுடலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ இதோ பார்த்தீங்கன்னா HX5+. ஓகே, இந்த வேரியண்ட்டோட எக்ஷோரூம் ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 9.99 lakhs எக்ஷோரூம் அப்படிங்கிற ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. HX5+ வேரியண்ட். இந்த HX5+ வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா பெட்ரோல் என்ஜினோட மட்டும்தான் கிடைக்குதுங்க. டர்போ பெட்ரோல் என்ஜினோ டர்போ டீசல் என்ஜினோ கிடையாது. ஸோ கிடைக்கிறது இந்த ஒரு வேரியண்ட் மட்டும்தான். இப்போ இந்த வேரியண்ட் வந்துருச்சு. HX6 வேரியண்ட்டுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்க. HX6 வேரியண்ட்டை இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற வேரியண்ட் லைனப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HX2ங்கிறது பேஸ் வேரியண்ட், அதுக்கப்புறம் HX4, HX5, HX5+, அதுக்கப்புறம் HX60. ஸோ டைரெக்டாக HX5+க்கு அடுத்து HX60 வேரியண்ட்டுக்கு போயிருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HX7, 8, 9, 10 அந்த வேரியண்ட்ஸ்லாம் டாப் அண்ட் வேரியண்ட்ஸாக இருக்குது. ஸோ HX5 வேரியண்ட்டுக்கும் HX5+ வேரியண்ட்டுக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகுது, என்னென்ன விஷயங்கள் புதுசாக கொடுத்துருக்காங்க, இது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கா, அதை வந்து பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12,15,000 ரூபாய் ஆன் ரோட் அப்படின்னு வந்திருக்குங்க. ஸோ இந்த வேரியண்ட் அதுக்கேற்ற வேல்யூ ஃபார் மணியான வண்டியா, அதை வந்து பார்த்துடலாம் வாங்க. ரைட், ஸோ இன்னைக்கு இந்த HX5+ வேரியண்ட் ஹியூண்டே வென்யூ நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா ஹியூண்டே ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோட எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ HX5+ வேரியண்ட் ஹியூண்டே வென்யூ என்ன இருக்குதுல பார்த்துலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஹியூண்டே வென்யூவோடைய புது HX5+ வேரியண்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த HX5+ வேரியண்ட் நல்ல வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் லுக்ஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆக்சுவலி நல்லாவே இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பழைய HX5 வேரியண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் ரிவ்யூ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த HX5+ வேரியண்ட்டில் பை LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. அது ஃபுல்லாகவே LED யூனிட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ அது வந்து நல்லாவே இருக்குது. ஓகே, குவாட் LED இது ஆக்சுவலி. ஸோ அது நல்ல 4 பீம் த்ரோ கிடைக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கும் பெட்டராக இருக்குது, த்ரோவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுபோக அடுத்த விஷயம் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூஃப் ரெயில்ஸ். HX4 அண்ட் 5 வேரியண்ட்ஸில் ரூஃப் ரெயில்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த 5+ வேரியண்ட்டில் ப்ராப்பர் அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸே கொடுக்குறாங்க. இது HX6 வேரியண்ட்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுது. ஸோ HX6 வேரியண்ட்டே இப்போ இல்லாமல் போச்சுங்கிறதுனால இந்த HX5+ வேரியண்ட்டில் ரூஃப் ரெயில்ஸ் கிடைக்குது. ஸோ அது வந்து உண்மையாகவே லுக்கை கொஞ்சம் நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்குதுங்க. சைட்லேருந்து பார்க்கும்போது வண்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக ஹைட்டான மாதிரி தெரியுது. அதுக்கு மெயினான காரணம் ரூஃப் ரெயில்ஸ் தான். இதுதாங்க முதலே நாங்கள் கேட்டோம். பரவாயில்ல, இப்போயாவது ஃபீட்பேக் கேட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். அது தவிர பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடிலாம் பெருசாக ஒன்றும் பண்ணல, அதே மாதிரி தான் இருக்குது. கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸ் இந்த வேரியண்ட்ஸில் கிடைக்காது. பட் இருந்தாலும் சைடில் இருக்கிற டெயில் லேம்ப்ஸ் எல்லாமே LEDஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் லேம்ப்ஸ் எல்லாமே கீழே பம்பரில் வருதுங்க. ஓகே, அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம், அதுக்கு பதிலாக நல்லா ஒரு ஃபீட்பேக் கேட்டு ஆட் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் இப்போது இந்த HX5+ வேரியண்ட்டுக்கே கிடைக்குது. HX5ல இல்லைங்க. HX5ல ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் இருக்காது. ஆனால் இந்த வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேங்க. ஓகே, ஆனால் மாறாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீல் கவர்ஸு. இந்த வீல் கவர் டிசைன் உண்மையாக எத்தனை பேருக்கு பிடிச்சதுங்க? ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப பேசிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. 15 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் தான் கிடைக்குது.
அதுவும் வந்து இந்த கிரே கலர் வீல் கவர்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பேசிக்காக தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு டியூவல் டோன் ஃபினிஷில் வேறு மாதிரி டிசைனாவது பண்ணியிருந்திருக்கலாம், பட் இன்னும் கூட பண்ணலை. பரவாயில்லைங்க, நீங்கள் இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அலாய் வீல்ஸ் இல்லை வீல் கவர்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஸ்டில் ஓகே. மற்றபடி ஃப்ரண்ட்டில் இருந்தெல்லாம் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இல்லை. இந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தவிர வேறு எதுவுமே மாற்றம் இல்லை. ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கனெக்டட் எல்இடி மாதிரி லுக் இருக்கக்கூடிய அந்த க்ரோம் ஸ்ட்ரிப் ஒன்று ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒன்று ஃப்ளோ ஆகுது. அண்ட் சைட்ஸில் எல்இடி டிஆர்எல்ஸ் நல்ல பெரிய கொம்பு ஷேப்பில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் இன்னும் கூட ஹாலோஜன் பல்பு தான், அது நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஓகே தாங்க, இந்த வண்டி இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டோட லுக்கு கொடுக்குது. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது சைட்லேருந்து பார்க்குறதுக்குமே இம்ப்ரெசிவாக நல்லா இருக்குங்கிறது உறுதியான விஷயம். தென் ஆஸ் யூஷுவல் ஸ்பெக்ஸ் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இந்த HX5+ வேரியண்ட்டில் உங்களுக்கு டர்போ ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு இருக்கும்போது கிடைக்கிறது ஒரே ஒரு என்ஜின் மட்டும்தான். 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின், 83 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 113 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டுமே. 5 ஸ்பீட் மேனுவல் மட்டும் தான் அங்கே கிடைக்குது. வேறு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இந்த HX5+ வேரியண்ட்டில் கிடைக்கவே கிடைக்காது. தென் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸு, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஆர்ஆர் பேக்ஸுங்கிறது எல்லா வேரியண்ட்லையும் ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன். ஓகே, எலக்ட்ரிக் சன்ரூஃப் முன்ன போலவே HX5 வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ஸோ 5+லையும் எலக்ட்ரிக் சன்ரூஃப் இருக்குது. ஓகே, இப்போ கேபினுக்குள்ளே போய் பார்த்துருவோமா? ஓகே, இப்போ இந்த HX5+ வேரியண்ட்டோடைய இன்டீரியர் கேபின் அதை பார்த்துடலாம். HX5 வேரியண்ட்டில் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுங்கிறது டர்போ வேரியண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க ஆட்டோமேட்டிக்ஸ்க்கு. ஆனால் நான் டர்போக்கு கொடுக்கல. பட் இந்த HX5+ வேரியண்ட்டில் ஸ்மார்ட் கீஸ் ரெண்டுமே இந்த ஹுண்டே லோகோவோட வரக்கூடிய ஸ்மார்ட் கீஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ரிக்வெஸ்ட் சென்சார் இருக்குது டோரில். கூடவே புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் உண்டு. ஓகே, டோன்ட் வரி, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடுது இப்போது. ஆனால் மாறாத விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது சீட்டிங்கோடைய அப்ஹோல்சரி அண்ட் மெட்டீரியல். ஸோ இன்னும் கூட ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கிடைக்குது. அது வந்து இதுக்கு அடுத்த வேரியண்ட்ஸில் கூட சேமாக தான் இருக்குது. HX660 வேரியண்ட் வரைக்கும் கூட ஃபேப்ரிக் அப்ஹோல்சரி தான் கிடைக்குது. மேலே லைட் கிரே அண்ட் கீழே டார்க் கிரே அப்படிங்கிற அப்ஹோல்சரி கலர் வந்து கொடுக்குறாங்க. இருந்தாலும் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த HX5 வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ நாட் அன் இஷ்யூ. ஓகே, அதுக்கப்புறம் உள்ளே உட்காருவோம். உள்ளே உட்கார்ந்து பார்த்தோம்னா சில ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக வந்திருக்கிறது நல்லாவே நமக்கு வந்து தெரியுங்க. உதாரணத்துக்கு இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்திருக்கு. ஓகே, HX5 வேரியண்ட்டில் நீங்கள் 1.2 வெர்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த ஆம்ரெஸ்ட் இல்லாமல் வரும். இன்னும் கூட அப்படி தான் இருக்குது. ஸோ ஆம்ரெஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா HX5+ போய்க்கிங்க. ஆம்ரெஸ்ட் நல்லா சாஃப்டாக பெருசாகவே கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. உள்ள ஓரளவுக்கு நல்ல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உண்டு. அது போக வேறு என்ன ஆட் ஆகியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக ஆட் ஆகலைங்க. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் மெயினாக ஆட் ஆகியிருக்கு. அது போக ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் வெளியே ஆட் ஆகியிருக்கு. அண்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயினான அடிஷன்ஸாக இருக்குது. கேபின் இன்டீரியரை பொறுத்தவரை பெரும்பாலான விஷயங்கள் அப்படியே சேமாக தான் இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். இந்த புது டிசைன் ஸ்டேரிங் வீல், டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல் தான் இது கிடைக்குது. அண்ட் ஹெட்லாம்ப்ஸுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கா? இல்லை, ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷன் கிடையாது, ரெகுலர் ஹெட்லாம்ப் தான். பட் இருந்தாலும் எல்இடி தான் கொடுக்குறாங்க. ரியர் விண்ட்ஷீல்டுக்கு வைப்பர் வாஷர் வந்தது. அடிஷ்னலான கண்ட்ரோல்ஸ் சில விஷயங்கள் இந்த ஸ்டாக்குக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் அது ஒரு வரவேற்கத்தக்க சேஞ்ச் அப்படின்னு சொல்ல முடியும். மற்றபடி வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் வெயில் நல்லாவே இருக்குது இன்றைக்கி. ரைட், ஓகே. ஸோ பேஸ் வேரியண்ட்லேருந்தே இந்த புது வெனியூவை பொறுத்தவரை டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துடுது. ஸோ டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓவரால் குவாலிட்டி டீசெண்டான இன்ஃபர்மேஷன், டீசெண்டான டிஸ்பிளே குவாலிட்டி ஓகே தான். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்னு பார்த்தாலுமே என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேருந்தே ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கிடைக்குது. ஸோ இந்த வேரியண்ட்லேயும் அது வந்து கிடைக்குது. இது போக உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் உண்டு வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸ். ஸோ இது முன்னே இருந்த அதே ஃபீச்சர் தான் HX5 வேரியண்ட்லேயே பார்த்துருக்கோம். அதுபோக ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் இந்த வேரியண்ட்டில் கிடைக்குது. நல்ல தேவையான ஒரு ஃபீச்சர். ஓகே, ஆனால் என்னென்னா HX6 வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்தாங்க. அது சேட்லி இந்த HX5+ வேரியண்ட்டுக்கு கொடுக்கல. இந்த வேரியண்ட்டை தாண்டி நீங்கள் அடுத்து HX6T வேரியண்ட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அந்த ஃபீச்சர் வந்து கிடைக்கும். ஆனால் இந்த 5+ வேரியண்ட்டில் நார்மல் மேனுவல் ஏசி தான் கொடுக்குறாங்க. பட் இதுவுமே ஓகே தாங்க. ரியர் விண்ட்ஷீல்டுக்கு டீஃபாகருக்கு இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையான விஷயங்கள் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். சேட்லி க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை இந்த வேரியண்ட்லேயும். சேட்லி க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. HX6T வேரியண்ட் நீங்கள் போனாலுமே க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. அது என்னன்னு தெரியல, க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் என்னமோ பாரபட்சம் பார்த்து விட்டு வச்சுருக்காங்க. மற்றபடி மீறி தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குங்க.
ஓகே, ஆல் 4 பவர் விண்டோஸுங்கிறது பேஸ் வேரியண்ட்லேருந்தே வருது. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ஓஆர்விஎம்ஸ் இந்த வேரியண்ட்லேயே இருக்குது. ஸோ அதுவும் வந்து சூப்பர். என்னென்னா சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல் எதுவும் இல்லை, எல்லாம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். டேஷ்போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெராட்ஸோ பேட்டர்ன் சொல்கிறாங்க, இது எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து பத்திரமா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே ஓகே. என்னென்னா சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல் எதுவுமே கொடுக்கல. அது ஒன்று தான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். இது 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இந்த வேரியண்ட்டில். இது மட்டும்தான் என்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ். இது தவிர வேறு என்ஜினோ கியர் பாக்ஸ் ஆப்ஷனோ கிடையாது. டிஆர்விஎம் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபார்வர்டில் போகும்போதுமே ரிவர்ஸ் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு. 2 கப் ஹோல்டர்ஸ் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். அது போக க்ளவ் பாக்ஸ் சேம் தான். கூலிங் வசதி சேட்லி இல்லை. இங்கேயுமே உங்களுக்கு வந்து சின்ன ஃபோன் ஸ்டோரேஜ் ட்ரே இருக்குது. மேலே உங்களுக்கு டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் அண்ட் மஞ்சள் கேபின் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, சன்ரூஃப், எலக்ட்ரிக் சன்ரூஃப்ங்கிறது நமக்கு HX5 வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ஸோ அதே சன்ரூஃப், ஒன் டச் சன்ரூஃப் தான். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் சன்ரூஃப். இப்போ இருக்கிற வெயில் காலத்துலலாம் சன்ரூஃபே வேணாங்க உண்மையாக. ஸோ அது ஓகே. அதை தவிர வேறு எதுவும் பெருசாக ஃபீச்சர்ஸ் ரீதியாக அடிஷன் ஆட் ஆகலை. இப்போ பேக் சீட் பார்க்கலாம் வாங்க. பழைய ஹியூண்டே வெனியோட கம்பேர் பண்ணும்போது புது ஹியூண்டே வெனியூ நல்ல ஸ்பேஷியஸான வண்டிங்க. காரணம் வண்டி நீளம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அதனால நீரும் நல்லா இருக்குது. அண்ட் ஹெட்ரூம்னு பார்த்தீங்கன்னாலுமே ஹெட்ரூம் பிரச்சனையே இல்லை, நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே 3 பேர் ஓரளவுக்கு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். அந்தளவுக்கு கேபின் அகலம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த HX5+ வேரியண்ட்டில் சில ஃபீச்சர்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, HX5ல் இல்லாத ஃபீச்சர்ஸ். HX5ல் நீங்கள் நான் டர்போ 1.2 அப்படின்னு எடுத்திங்கன்னா ரியர் ஏசி வெண்ட்டே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ ரியர் ஏசி வெண்ட் இந்த HX5+ வேரியண்ட்டில் கிடைக்குது. நல்ல பெரிய ஏசி வெண்ட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. கூடவே 2 C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸுமே ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் இதெல்லாம் கொடுத்துருக்கணும் முதலே. சரிங்களா, அது போக இங்கே ரியர் விண்டோஸில் மேனுவல் ரிட்ராக்டபிள் சன் பிளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது முன்ன HX6 வேரியண்ட்லேருந்து தான் கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ HX6 இல்லைங்கிறதுனால இந்த 5+ வேரியண்ட்டுக்கு இது இப்போ கொடுத்துட்டாங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஃபுல் விண்டோவுக்கு அப்படியே மறைச்சிருது. ஸோ வெயில் வராமல் இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏசி எஃபெக்ட், ஏசியோட எஃபெக்ட், கூலிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதை தவிர ஆனால் மாறாத சில விஷயங்கள் இருக்குங்க. இன்னும் கூட HX5+ மட்டும் இல்லைங்க, பேஸ் வேரியன்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை. அதே மாதிரி 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் கிடையாது, ரிக்ளைன் அட்ஜஸ்ட் கிடையாது, சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் கிடையாது. ஸோ ரியர் சீட்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி பேசிக்காக அப்படியே மொட்டையாக விட்டு வச்சுருக்காங்க. ஃபேப்ரிக் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. மேலே லைட் கிரேவும் கீழே டார்க் கிரேவும் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். அதை ஏன் வந்து இன்னும் ஹியூண்டே வந்து மாற்றலை அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. பட் ஸ்டில் ஓகே. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரீதியாக எல்லாருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது, அண்ட் 6 ஏர் பேக்ஸ் ஃப்ரண்ட்லேருந்து கடைசி இந்த சீப்லர் வரைக்கும் நல்லாவே ஃப்ளோ ஆகுது. ஸோ சைடு சேஃப்டியை பொறுத்தவரை பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்குமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுபோக ரியரில் உங்களுக்கு பவர் விண்டோஸ் இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க எல்லா டோர்லேயுமே, 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், பட் ஓவரால் மெட்டீரியல் குவாலிட்டியும் வண்டியோடைய பில்டு குவாலிட்டியும் சாலிடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோர் சவுண்ட் கேளுங்க, நல்லாவே ஸ்ட்ராங்கான சாலிடான ஃபீல் கிடைக்குது. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ரியரில் பேசஞ்சர்ஸ்க்கு தனியாக இங்கே ஒரு மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப் ஒன்று கொடுக்குறாங்க, அதுவும் வந்து நல்ல விஷயம். ஸோ ஓவரால் ஃபீச்சர்ஸ் ரீதியாக ரியர் ஏசி வெண்ட்ஸ் அண்ட் ரிட்ராக்டபிள் சன் பிளைண்ட்ஸ் இது வந்து அடிஷனல் ஃபீச்சர்ஸாக இருக்குது இந்த HX5+ வேரியண்ட்டை பொறுத்தவரை HX5ஓட ஒப்பிட்டு பார்க்கும்போது. இப்போ லக்கேஜ் கெப்பாசிட்டி பார்க்கலாமா? ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹியூண்டே வெனியூக்கும் சேம் தான். ஸோ 350 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அது எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் பொருந்தும். ஓகே, ஆனால் HX5+ வேரியண்ட்டு அண்ட் 5 வேரியண்ட்டு இது ரெண்டுக்குமே வந்து காமன் விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்லேயுமே இந்த பார்சல் ட்ரே ஷெல்ஃபுங்கிறது இல்லை. அதே மாதிரி பூட் லேம்பும் கொடுக்கவில்லை. ஸோ இதுதாங்க மிஸ்ஸிங்கான விஷயமா இருக்குது. மற்றபடி ஸ்பேஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், அதுதான் என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் இல்லை. நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த பேக் சீட்டை 100% ஒரு சிங்குலர் யூனிட்டாக தான் ஃபோல்ட் செய்ய முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். அப்படி அதிகம் ஸ்பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சீட்டு மேலே லக்கேஜ் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, தென் ஸ்பேர் வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் சைஸ் யூனிட் தான், 15 இன்ச்சு ஸ்டெப்னி. ஸோ R15 போட்டிருக்கு, ஃபுல் சைஸ் 15 இன்ச்சு ஸ்டெப்னி. அது எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் காமனாக தான் வருது. ஓகே, ஸோ இதுதான் லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி HX5+ வேரியண்ட்டை பொறுத்த வரையும் கூட. ஓகே, இப்போது வாங்க HX5+ வேரியண்ட்டுடைய விலை அண்ட் வேல்யூவை பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹியூண்டே வெனியோடைய புத்தம்புது HX5+
ப்ளஸ் வேரியண்ட்டுங்க. ஸோ HX5 வேரியண்ட்டில் மிஸ் ஆன சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த 5 ப்ளஸில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மெயினாக HX6 வேரியண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த வண்டியை விட்டது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். காரணம் HX6 வேரியண்ட்டில் பெரிய அளவில் அட்வான்டேஜஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ HX5 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் வண்டி நல்ல வேல்யூ ஃபார் மணியான வேரியண்ட்டாக தான் எனக்கு வந்து படுதுங்க. 12,15,000 அப்படிங்கிற ப்ரைஸிங்க்கு 1.2 லிட்டர் நான் டர்போ பையர்ஸுக்கு நல்ல வேல்யூ ஃபார் மணி சாய்ஸ். தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னன்னா இன்னும் சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்துருக்கலாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ரியர் சீட்ஸுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டாவது ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் மிஸ் ஆகுதே தவிர வண்டி ஓவரால் பார்க்கறதுக்கும் வெளியிலையுமே இந்த ரூஃப் ரேல்ஸோட பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வண்டியோட லுக் அடுத்த வேரியண்ட்டோட லுக் நல்லாவே கொடுக்குது. வீல் கவர்ஸோட டிசைன் சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எனிவே அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் வீல் கவர்ஸ் மாற்றிக்கலாம், அலாய் வீல்ஸும் மாற்றிக்கலாம். அது பியூர்லி கஸ்டமைசபிளாக விட்டுருக்காங்க. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்கிறது சூப்பர். அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி, ரியர் ஏசி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிறதும் சூப்பர். ரியர் சீட்ஸுக்கு சன்பிளைன்ஸ் கொடுத்ததுமே நல்ல வரவேற்கத்தக்க ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த HX5 ப்ளஸ் வேரியன்ட் வேல்யூ ஃபார் மணியா HX5 வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதை நீங்கள் வாங்குவீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.